இன்றைய மன்னா ஏசாயா 49வது அதிகாரம் 14-15 வசனங்கள். ஏசாயா 49 14-15. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சில நேரங்களில் நம்முடைய இருதயங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருகிறது. கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ என்று எண்ணம் வருகிறது. அதற்கு பதிலாக தான் இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அப்படியே சில இடங்களில் தாயே தன் பிள்ளையை மறந்து தன் பிள்ளையை கைவிட்டு போவதை பார்க்கிறோம். ஆகவேதான் கர்த்தர் சொல்றார், அவர்களே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறார். நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன் பேரில் நினைவாயிருக்கிறேன், ஆகவே நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்மளை கைவிடாத தேவன், மறவாத தேவன், உங்களை நினைவில் வைத்திருக்கிறார். ஆகவே இன்னைக்கு உங்க இருதயத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்கும் என்றால் உங்களுக்கு பதிலாக தான் கர்த்தர் இந்த வார்த்தை தருகிறார். நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த மறவாத தேவன் உங்கள் ஜபத்தை கேட்கிறார். அந்த ஜபத்தையும் ஒரு நாளும் மறக்க மாட்டார். எல்லாவற்றுக்கும் பதில் தருவார். சோர்ந்து போகாதீங்க, அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். ஜபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை நினைவில் வைத்திருக்கிற தேவன், எங்களை மறவாத தேவன், அதற்காக நன்றி செலுத்தினோம். இந்த வார்த்தைக்காக நன்றி. தாய் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறவாத தேவன், உம்முடைய பிள்ளைகள் மேல் நினைவா இருக்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். கர்த்தர் மகிமையானவைகளை செய்வீராக, பெரியவைகளை செய்வீராக. இயேசுவின் கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை மறப்பதில்லை.